Hello students, in the video modern periodic table பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Modern periodic table அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா chemical elements rows and columnsல increasing order of atomic numberல arrange ஆகி இருக்கிறது. இந்த periodic tableல ஒரு element எந்த இடத்துல இருக்குன்னு நம்மளால recognize பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த elementோட property என்னன்னு ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். So பாதி burden இங்கேயே குறையுது. நம்ம periodic table நமக்கு familiar-ஆ மாத்தி வெச்சுக்கிட்டோம். நமக்கு familiar-ஆ periodic table இருந்துச்சுன்னா அதோடைய properties எல்லாம் படிச்சு புரிஞ்சிக்கிறது ரொம்ப ஈஸி. So அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான tips and tricks என்ன? ஒரு element எங்க இருக்குன்னு எப்படி ஈஸியா find out பண்றதுன்றது தான் இந்த வீடியோ. இதுதான் modern periodic table. Modern periodic table-ல elements எப்படி categorize பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ரெண்டு terms நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு periods, இன்னொன்னு groups. Periodsனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு periodic tableல left to right travel பண்ணும் பொழுது எவ்வளோ horizontal rows கிடைக்குதோ அதுதான் periods அப்படின்னு சொல்லுவோம். இங்க நம்பர் கொடுத்து மென்ஷன் பண்ணிருக்கோம். டோட்டலி 7 periods இருக்கு periodic tableல. லாஸ்டா கொடுத்திருக்கிற lanthanides and actinides அவங்க 14 members இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரையும் நம்ம தனி periods-ஆ கன்சிடர் பண்ணிக்க கூடாது. அவங்க 6th and 7th period குள்ளேயே வந்துருவாங்க. அப்போ periods மொத்தம் 7 நம்பர். அடுத்தது பாத்தீங்கன்னா groups வந்து ஒரு periodic table-ல top to bottom travel பண்ணும் பொழுது எவ்வளோ vertical columns கிடைக்குதோ அதை groupsன்னு சொல்லுவோம். periodic table-ல மொத்தம் 18 groups வந்து இருக்கு. இங்கேயும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் lanthanides and actinides தனி குரூப்பா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க கூடாது. இவங்க தேர்ட் குரூப் குள்ளேயே வந்துருவாங்க. 14 எலிமெண்ட்ஸும் தேர்ட் குரூப் குள்ளேயே வந்துருவாங்க. ஸோ இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் பீரியாடிக் டேபிளில் டோட்டலாக 4 பிளாக்ஸ் இருக்கு. எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக். ஏன் வந்து இதை பிளாக் அப்படின்னு சொல்லி சொல்றோம்? எஸ் பிளாக் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒரு எலிமெண்ட்டுக்கு எழுதுறீங்க. அப்போ லாஸ்ட் எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டாலில் என்டர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 4 பிளாக் உள்ள அது வந்துடும். ஒன்னா எஸ் ஆர்பிட்டால் என்டர் ஆகலாம், இல்ல பி ஆர்பிட்டால், இல்ல டி ஆர்பிட்டால், இல்ல எஃப் ஆர்பிட்டால். எந்த ஆர்பிட்டால்ல என்டர் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது அந்த பிளாக் அந்த எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பிளாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து மொத்தம் அதுல வந்து எஸ் பிளாக்ல வந்து மொத்தம் 2 பிளாக்ஸ் இருக்குது, 2 ஃபேமிலி இருக்கு, 2 குரூப்ஸ் இருக்கு. அப்போ 2 குரூப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஏன் 2 குரூப்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டால் ஒரு நம்பர் ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கும். அந்த ஒரு ஆர்பிட்டால எத்தனை எலக்ட்ரான்ஸ் என்டர் ஆகலாம்? 1 ஆர்பிட்டால் கேன் அகாமடேட் 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் என்டர் ஆகலாம், S1 அண்ட் S2. அதனால எஸ்ல 2 குரூப்ஸ் இருக்கு. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்னு அல்கலி மெட்டல், இன்னொன்னு அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். S1 அல்கலி மெட்டல்னு சொல்லுவோம், S2 அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது பி பிளாக்ல அதே மாதிரியே 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. ஒரு ஆர்பிட்டாலுக்கு 2 எலக்ட்ரான் அப்படின்னா டோட்டலா 6 மெம்பர்ஸ், 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். ஸோ 6 மெம்பர்ஸ் இங்க இருப்பாங்க. 6 குரூப்ஸ் வந்து பி பிளாக்ல இருக்கும். ஸோ இதுல மெம்பர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப ஜாஸ்தி. நிறைய ட்ரெண்ட் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கணும். நிறைய வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ்லாம் இங்கே வரும். ஸோ ஒரு எலிமெண்ட் எந்த இடத்துல இருக்கு கரெக்டா அப்படின்றத பி பிளாக்கு கரெக்டா ரெகனைஸ் பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளாக் வந்து பி பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். கலெக்டிவா எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் அண்ட் பி பிளாக் எலிமெண்ட்ஸ். எஸ்ல 2 பேர் இருக்காங்க, 2 குரூப், 2 ஃபேமிலி, 2 குரூப் இருக்காங்க. பி பிளாக்ல வந்து மொத்தம் 6 ஃபேமிலி, 6 குரூப்ஸ் இருக்காங்க. ஸோ டோட்டலா இவங்க 8 ஃபேமிலிஸையும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் அண்ட் பி வந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா டி பிளாக் எலிமெண்ட். லாஸ்ட் எலக்ட்ரான் என்டரிங் ஆர்பிட்டால் டி ஆர்பிட்டாலா இருந்ததுன்னா அதை டி பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டி பிளாக்ல டி ஆர்பிட்டால் மொத்தம் வந்து 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. 10 எலக்ட்ரான்ஸ் வந்து இதுல அகாமடேட் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து மொத்தம் எத்தனை பேர் பாத்தீங்கன்னா 10 மெம்பர்ஸ். இதுல 10 குரூப்ஸ் வந்து இதுல இருக்கும். ஸோ இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். ஏன் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றோம்னா எஸ் பிளாக்ஸ் எல்லாமே மெட்டல்ஸ், பி பிளாக்ஸ் எல்லாமே நான் மெட்டல்ஸ். மெட்டாலிக் கேரக்டர் கொஞ்சமா வேனிஷ் ஆகி நான் மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாயிட்டு இருக்கும். ஸோ இது டிரான்சிஷன் இடம், இது டிரான்சிஷன் ஆகக்கூடிய பிளேஸ் இது. அதனால அது வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இவங்களுக்கு இன்டர்மீடியட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அதனால டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். எஃப் பிளாக்ஸ் எல்லாமே இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். எஃப் ஆர்பிட்டால்ல எஃப்ல மொத்தம்
7 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. 7 ஆர்பிட்டால்ஸில் 14 எலக்ட்ரான்ஸ் வந்து அகாமடேட் பண்ண முடியும். ஸோ இவங்க 14 மெம்பர்ஸ், ஒரு இதுலேயும் 14 மெம்பர்ஸ். லாந்தனைட்ஸ் 14, ஆக்டினைட் வந்து 14 மெம்பர்ஸ். ஸோ இவங்க எந்த இடத்துல இவங்க இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th and 7th பீரியடில் 3rd குரூப்பில் வந்து இவங்களை வந்து ஃபுல்லாக அகாமடேட் பண்ணிடணும். ஸோ இவங்க எல்லாமே ஒரே ஒரு குரூப்பில் தான் வருவாங்க, தட் இஸ் 3rd குரூப். அதனால ஞாபகத்தில் வச்சுக்கணும். இவங்களுக்கு இன்னொரு பேர் இன்னர் டிரான்சிஷன். இப்போ புரிஞ்சிருக்கும் நேம் ஏன் இவங்களுக்கு இன்னர் டிரான்சிஷன். டிரான்சிஷனுக்குள்ளே வர்றதுனால இவங்களுக்கு பேர் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து இதில் நம்ம வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய வேண்டிய விஷயம். பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் குரூப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் எலிமெண்ட்ஸை. ஏன் குரூப்பாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, குரூப் அப்படின்றது வந்து ஒரு ஃபேமிலியை குறிக்குது. ஒரு ஃபேமிலியில் கேரக்டரிஸ்டிக்ஸு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வேரி ஆகும். லைக் ஃப்ரம் டாப் டு பாட்டம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க பீரியாடிக் டேபிள்லன்னா, ஒரு ஃபேமிலிக்குள்ளே டாப் டு பாட்டம் ட்ராவல் பண்ணும் பொழுது பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி ஸ்லோவாக வேரி ஆகும், எய்தர் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதனால தான் நம்ம அந்த வரிசை ரொம்ப முக்கியம். லித்தியம் டு சோடியம் நான் வரேன் அப்படின்னு சொன்னால் அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகும். சோடியம்லேருந்து பொட்டாசியம் வரும்போது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஆர்டர் நான் வந்து சொல்கிறதுக்கு எனக்கு அந்த வரிசையாக நீங்கள் எலிமெண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ இருக்கிறதுலே சின்ன பீரியட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீரியட் தான். அதில் 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும், ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். இது தனியாக நீங்கள் ஸ்பெஷலாக ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு பீரியடில் இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். ஸோ அடுத்ததுலேருந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு S1, இவங்க பேர் வந்து அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், ஃப்ரான்சியம். ஸோ இப்படியே நம்ம லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், ஃப்ரான்சியம் சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறத விட ஈஸியான நிமோனிக்ஸ் அதுக்கு என்னன்னு பாருங்கள். லிட்டில் நாட்டி கிருஷ்ணா ரூல்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். லித்தியம் எல்ஐ, நாட்டி, அதுக்கப்புறம் வர்றது என்ஏ வருது, அப்புறம் வந்து கே வருது, அப்புறம் ஆர் வருது, அப்புறம் எஸ்சி வருது, அப்புறம் எஃப் வருது. ஸோ இந்த ஆர்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான நிமோனிக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மாதிரியே செகண்ட் S2 குரூப்பு. S2 அப்படின்றது வந்து அல்கலின் எர்த் மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அல்கலின் எர்த் மெட்டல் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் அண்ட் ரேடியம். ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன், மேங்கோ, கேரட், சாம்பாரா. ஸோ ஈஸியாக உங்களுக்கு அந்த வரிசை வந்து ஞாபகத்தில் வந்துடும். பீன், மேங்கோ, கேரட், சாம்பாரா. ஸோ அது மாதிரி தான் பி பிளாக் எலமெண்ட்ஸ். பி பிளாக் எலமெண்ட்ஸில் அவ்வளோ டக்குன்னு மறந்துடும். ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, எந்த எலிமெண்ட் எங்கே இருக்குன்னு டக்குன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இதிலேருந்து நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கொஷின்ஸ் கம்பேரிசன் வரும், நிறைய கொஷின்ஸ் வரும். லாஸ்ட் இயர் கூட வந்து ஃபஸ்ட்டு 13th குரூப்லேருந்து இந்த அட்டாமிக் ரேடியஸ் பேஸ் பண்ணின கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் டக்குன்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, எந்த எலிமெண்ட் எங்கே இருக்குன்னு நம்மளால் டக்குன்னு ரீகால் பண்ணி கொண்டு வர முடியாது. ஸோ இதுக்கான நிமோனிக்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 13th குரூப் பேர் வந்து போரான் ஃபேமிலி. போரான் ஃபேமிலியில் போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் அண்ட் தாலியம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிற இந்த ஆர்டர் ரொம்ப கரெக்டாக அந்த ஆர்டர் தெரிஞ்சிருக்கணும். பேகிட். ஸோ பேகிட் அதுதான் இதுக்கான நிமோனிக்ஸ். ஸோ ஈஸியாக இருக்கு இல்லையா? பேக் ஃபஸ்ட்டு போரான் வரும், அப்புறம் அலுமினியம் வரும், அப்புறம் கேலியம் வரும், அப்புறம் இண்டியம் வரும், அப்புறம் தாலியம் வரும். ஸோ டக்குன்னு சொல்லிடலாம். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 14th குரூப், தட் இஸ் கார்பன் ஃபேமிலி. கார்பன் ஃபேமிலி இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்பரி, சில்க், ஜெம்ஸ், ஸ்னிக்கர்ஸ், பெர்க் பைட். கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியம், டின் அண்ட் லெட். அடுத்தது 15th குரூப். 15th குரூப்புக்கு வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி அண்ட் பிஸ்மத். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான நிமோனிக்ஸ் நியூஸ் பிரிண்ட் அசோசியேஷன் சப்மிட்டட் இட்ஸ் பில். நியூஸ் பிரிண்ட் அசோசியேஷன் சப்மிட்டட் இட்ஸ் பில். அடுத்த குரூப் பார்த்தீங்கன்னா 16th குரூப். 16th குரூப்பில் எலிமெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பாருங்கள். ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரம் அண்ட் பொலோனியம். ஸோ
ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இதுக்கான நிமோனிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு ஸ்கூட்டர் சீட் டியர்ட் அட் பொள்ளாச்சி, OSSETE அப்புறம் PO. அடுத்தது 17th குரூப்பு. 17th குரூப் பேர் ஹாலஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஈஸியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிளியர்ட் பிரிட்ஜ் இன் அட்லாண்டா, ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் அண்ட் ஆஸ்டன்டைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிளியர்ட் பிரிட்ஜ் இன் அட்லாண்டா. ஸோ அடுத்தது 18th நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். He never arrived, Karim xeroxed and written. He never arrived, Karim xeroxed and written. So helium, neon, argon, krypton, xenon and radon. So இதுதான் வந்து ஆர்டர். ஸோ ஈஸியாக இருக்கும். இப்போ SNP பிளாக் வந்து இந்த நிமோனிக்ஸ் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அந்த வரிசை உங்களுக்கு வந்து புரியும். டி பிளாக் எலிமெண்ட்ஸ் நீங்கள் மொத்தமும் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட் டி பிளாக்ல ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ரோ எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாருங்க. ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனாடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்ட் ஜிங்க். ஸோ டோட்டலாக 10 மெம்பர்ஸ் இதில் இருக்காங்க. இவங்களை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது? அதுக்கான நிமோனிக்ஸ்: ஸ்கேரி டைகர் வேனிஷ்ட், கிரேசி மேன், ஃபீட்ஸ் கவுஸ் அண்ட் நைஸ் கியூட் ஜீப்ராஸ். ஸோ இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஆர்டர். இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் பி பிளாக் எவ்வளோ முக்கியம்னு சொன்னோன்னா அதே அளவுக்கு இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். இது ஏன்னா இதை பேஸ் பண்ணி டி பிளாக் எலிமெண்ட்ஸ் படிப்பீங்க. டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இல்லாமல் என்ன எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் கால்குலேட் பண்ணும்போது அட்டாமிக் நம்பர் டக்குன்னு நமக்கு வந்து தெரியாது. ஸோ இது இருந்துச்சுன்னா, இந்த ஆர்டர் ஞாபகம் இருந்துச்சுன்னா அழகாக நம்ம 21ல் ஸ்டார்ட் பண்ணி 30ல் முடியுது. எப்படி வந்து அந்த அந்த நம்பர் கரெக்டாக நீங்கள் கொண்டு போயிடலாம். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனாடியம், குரோமியம், மேங்கனீஸ். ஸோ எது கொடுத்துருந்தாலும் ஈஸியாக உங்களால் அரைவ் பண்ணிட முடியும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த ஆர்டர் இதுக்கு தேவை. ஸோ அவ்வளோதான் வந்து பீரியாடிக் டேபிள். இந்த பீரியாடிக் டேபிள் வந்து நீங்கள் இந்த நிமோனிக்ஸோட யூஸ் எங்கே நீங்கள் பார்க்கலான்னா, எதனாவது ஒரு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்குறாங்க, அந்த வரிசை கொடுத்து கேட்குறாங்கன்னும் பொழுது எப்படி அதை அரேஞ்ச் பண்ண உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போது வந்து இதை நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே உங்களால் இதோடைய அப்ளிகேஷன் நீங்கள் அங்கே ஃபீல் பண்ணுவீங்க. இதில் நல்லா தரவாய்க்குங்க. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவங்க பீரியாடிக் டேபிள் ரொம்ப தரவாய்க்குங்க. ஸோ பீரியாடிக் டேபிள்ன்றது இதுதான் கெமிஸ்ட்ரி. இந்த எந்த எலிமெண்ட் எந்த இடத்துல இருக்குன்றது தான் கெமிஸ்ட்ரி. ஸோ அதை நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், கீப் வாட்சிங்.